நம்மளோட சென்னை ஹாட் பாட் மிஸ்ஸிஸாகா கேட்ரிங்கில் வந்து அதிகமாக மக்கள் கேட்குறது வெஜிடேரியனில் வத்த குழம்பு தான். ஸோ கனடாவில் மக்கள் இருந்தாலுமே வத்த குழம்புக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கடலை எண்ணெய் தான் நான் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா பூண்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே போட்டுட்டேன், ஒரே டைமில் ரெண்டுமே வதங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா பியூரி மாதிரி பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆப்ஷன் தான், அது வந்து ஒரு கலருக்காக நான் ஆட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம வத்த குழம்பு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த கலரில் நமக்கு வந்து வத்த குழம்பு கிடைக்கும். அது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறமானா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 200 கிராம் புளியை வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணியை நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நான் வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குவேன். எப்போவுமே புளிக்குழம்பு இந்த புளியோதரை செய்வோம்ல, அது இல்லை வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு 25 நிமிஷம் கொதிக்க விட்டுருவேன். அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நல்லா புளி டேஸ்ட்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுண்டை வத்தல் நான் இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். சுண்டை வத்தலை வந்து நல்லெண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்து அந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கடைசியாக கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து வத்த குழம்பு இந்த வளைக்காப்பு புளி சாதம் எல்லாத்துக்குமே வந்து ஒரே பொடி தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த புளியோதரை பொடி வந்து வச்சுருந்தேன். ஸோ அது வந்து அந்த வத்த குழம்புல கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் போட்டால் நமக்கு வந்து குழம்பு நல்லா திக்காயிடும். ஸோ என்ன தான் நம்ம நிறைய நேரம் கொதிக்க விட்டாலுமே இந்த பொடி போட்டதுக்கப்புறம் தான் அந்த குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். இந்த பொடியோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வத்த குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.